ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸோடு வந்திருக்கேன். என்னென்னா இந்த ஆளி விதை தான். இந்த ஆளி விதையை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பியூட்டி டிப்ஸ் சொல்கிறோங்கிறத பாருங்கள். இப்போது இந்த ஆளி விதையை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தான் போடணும். போட்டுட்டு தண்ணி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml தண்ணி. இந்த 100 ml தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் ஊற்றிட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஆளி விதை வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்ல ஜெல்லாக இருக்கும். அந்த ஜெல்லை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஜல்லி ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜெல்லியை வந்துட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி முகத்தில் நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்களே அந்த ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடையிலே நான் ஒரு பொடி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பொடி வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீடோட பொடி தான். நல்லா வறுத்து பொடி செஞ்சு தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்குங்க, ஹேர் க்ரோத். அது மட்டும் இல்லை, இந்த பொடியை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது. நான் என் குழந்தைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கூட போதுங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரெட் கலர் ஹார்ட்டாக கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.